Hi friends, welcome to Akshay Patram channel. நீங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு புதுசா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்பவே முக்கியம். அதுவே ஈஸியாக ப்ரொஃபஷ்னலாக பண்ண முடியும்னு நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோவில் நான் வீடியோ எடிட்டிங் பற்றி கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபில்மோரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ எடிட்டிங்கை பண்ண போகிறோம். ஃபில்மோரா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர். யாருனாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி சிஸ்டம் கான்ஃபிகரேஷனும் அதிகமாக தேவைப்படாது. இப்போ ஃபில்மோரா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் இதில் ஃபுல் ஃபீச்சர் மோட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம சிஸ்டம்லேருந்து சாஃப்ட்வேருக்கு வீடியோவை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நான் இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சிஸ்டம்லேருந்து ஒரு ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வீடியோ வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா வீடியோவும் தனித்தனியாக இருக்கிறத நம்ம கம்பைன் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்கிள் வீடியோவை எப்படி இம்போர்ட் பண்ணி டைம் லைனுக்கு கொண்டு வரதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு சிங்கிள் வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை டைம் லைனுக்கு கொண்டு வர போகிறோம். டைம் லைனுன்றது நம்ம எங்கே எடிட் பண்ண போகிறோமோ அந்த பிளேஸ். இப்போ ஆட் கிளிக் பண்ணோடனே பாருங்கள் கீழே உள்ள டைம் லைனில் வந்துடும். ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் டைம் லைன். இதில் நம்மளோட வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன எடிட் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும். நம்ம எல்லாமே சேஞ்சஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நான் இங்கே இருக்க ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே வீடியோ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அப்புறமும் நம்ம இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ இந்த லைன் தான் நம்மளுக்கு நம்ம எந்த இடத்துல வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். இந்த லைனை இப்படி மூவ் பண்ணும்போது நம்ம வீடியோவில் எந்த இடத்துல எடிட் பண்ணிட்டு இருக்கோன்றத இந்த மேலே உள்ள ஸ்க்ரீனில் ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். இப்போ இந்த லைனை வீடியோவோட லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வர போகிற வீடியோஸ்லாம் நம்ம ஒன்றா இம்போர்ட் பண்ணி ஒரே ஸ்டெப்பில் டைம் லைன் கொண்டு வர போகிறோம். அதுக்கு நான் மிச்சம் உள்ள எல்லா வீடியோஸையும் ஒன்றா செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். எல்லா வீடியோஸையும் அட் அ டைமில் இம்போர்ட் பண்ணும்போது ஒரே ஸ்டெப்பில் அதே ஆர்டரில் டைம் லைன் கொண்டு வந்துட முடியும். இப்போ நான் ஓப்பன் கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வீடியோவை தவிர மற்ற எல்லாமே இப்போ இம்போர்ட் பண்ண எல்லா வீடியோஸும் ரெட் கலர் லைனில் இருக்குது. அப்படின்னா அதெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட் வீடியோவை ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே செலக்ட் ஆகிருக்க எல்லா வீடியோஸுமே அதே ஆர்டரில் வந்துடும். இந்த லைன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் டைம் லைனில் வீடியோ பிளேஸ் ஆகும். இப்போ செலக்ட் பண்ணியிருக்க வீடியோஸில் வீடியோவை நான் ஆட் கொடுக்குறேன். அப்படின்னா எல்லா வீடியோவுமே ஆட் ஆயிரும். பாருங்கள் எல்லா வீடியோவுமே அதே ஆர்டரில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா வீடியோஸையும் இம்போர்ட் பண்ணி டைம் லைன் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த லைனை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டு ப்ளே ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகும். வீடியோ ப்ளே ஆனோடனே இந்த லைனும் உங்களுக்கு வீடியோவோட சேர்ந்து மூவ் ஆகிட்டே வரும். அப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல எடிட் பண்ணுமோ அந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிட்டா இந்த லைனும் ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் இதுக்கு அடுத்து வர கொஞ்சம் வீடியோவை டெலிட் பண்ண போகிறேன். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸ்ப்ளிட் ஆகிட்டா நம்ம இதை தனியாக பிரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ எது வரைக்கும் டெலிட் ஆகணுன்றதுக்கு நான் இந்த லைனை மூவ் பண்ணுறேன். எந்த பிளேஸ் வரைக்கும் டெலிட் ஆகணுமோ அந்த பிளேஸில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் ஸ்ப்ளிட் கொடுக்குறேன். ஸ்ப்ளிட் பண்ணோடனே வீடியோ தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வீடியோ தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. எந்த வீடியோவை டெலிட் பண்ணுமோ அந்த கட் பண்ண பார்ட்டை நம்ம கிளிக் பண்ணால் அந்த லைன் அந்த வீடியோவுக்கு முன்னாடி வந்துடும். இப்போ டெலிட் கொடுங்க. நம்ம எப்படி ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோமோ அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண போர்ஷன் வராது. அது ஸ்கிப் ஆகிட்டு அதுக்கு அடுத்த வீடியோவிலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இப்படி தான் ஒரு வீடியோவில் நம்மளுக்கு வேணாங்கிற போர்ஷனை டெலிட் பண்ணணும். அதே மாதிரி நான் மறுபடியும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். ஏற்கனவே ஒன் சைட் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அகெயின் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். ஒரு வீடியோவில் பர்டிகுலர் போர்ஷனை டெலிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸ்ப்ளிட் டெலிட் அது மட்டும்தான். இப்போ ஒரு வீடியோவை மியூட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் ஆப்ஷன் வரும். அதை செக் பண்ணிடணும். அது மியூட் வேணான்னா மறுபடியும் அன்செக் பண்ணிடணும். இப்போ நான் மியூட் பண்ணது இந்த ஸ்ப்ளிட் ஆகிருக்குல்ல இந்த ரெண்டு எட்ஜஸ்க்குள்ளே மட்டும்தான் மியூட் ஆகிருக்கு. த்ரூ அவுட் எல்லா வீடியோவையும் மியூட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு வீடியோவாக செலக்ட் பண்ணி மியூட் பண்ணணும். அப்போ தான் மியூட் ஆகும். இல்லாட்டினா மற்ற இடத்துல உள்ள வாய்ஸஸ்லாம் வரும். அவ்வளோதான் மியூட் ஆப்ஷன். இப்போ நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வீடியோ மிடில் வர வேணாம் கடைசியாக தான் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா
அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம வீடியோ வந்து கரெக்டான ஆர்டரில் இல்லைன்னா மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ கரெக்டான ஆர்டரில் வரதுக்கு குறிப்பிட்ட வீடியோவை நம்ம கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அதுக்காண்டி இந்த ட்ராக் ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை மறுபடியும் நான் ட்ராக் பண்ணி இங்கேயே கொண்டு வந்துடுறேன். இந்த வீடியோ இங்கேயும் இருக்கணும், லாஸ்ட்லேயும் இருக்கணும்னா காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி காப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த லைனை வந்து கிளிக் பண்ணி கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்கேயும் காப்பி ஆயிரும். ஏற்கனவே நம்ம எக்ஸிஸ்டிங்கில் இருந்த அந்த வீடியோவும் அப்படியே இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த வீடியோ மிடில்லையும் இருக்குது. அதே வீடியோவை நம்ம லாஸ்ட்லேயும் அந்த லைனை கொண்டு வந்து ப்ளே பண்ணி பார்த்தோன்னா லாஸ்ட்லேயும் அதே வீடியோ இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே வீடியோ 2 பிளேஸில் வரதுக்கு காப்பி பேஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோவோட அப்பியரன்ஸில் உள்ள எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் ஃபிலிமோரால இருக்குது. அதுக்கு அந்த வீடியோவை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெனு மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மெனுவில் ரொட்டேட், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், பிரைட்னஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ், ஸ்பீட், ரிவர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த மெனுவில் வீடியோவுக்கு தனியாக ஆடியோவுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரொட்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், சேச்சுரேஷன், என்ஹான்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா வீடியோவோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப பாருங்கள் வீடியோட அப்பியரன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. இந்த மெனுவில் முக்கியமான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அது ஸ்பீட். இந்த ஸ்பீட் ஆப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வீடியோவோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பர்டிகுலர் வீடியோவை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான். 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த வீடியோவோட டியூரேஷனும் கம்மியாகும். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னே பாருங்கள் கீழே அந்த வீடியோவோட டியூரேஷனும் கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போதும் வீடியோ வந்து ஸ்பீடாக ப்ளே ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதே நேரம் நம்ம வீடியோவோட டியூரேஷனையும் டிக்ரீஸ் பண்ணுறோம். இப்போ ஓகே கொடுத்துட்டோன்னா நம்ம பண்ண சேஞ்ச் வந்து இந்த வீடியோவில் சேவ் ஆயிரும். இதே வீடியோவை நம்ம ஸ்லோவாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் எடிட் ஆப்ஷனுக்கு டைரெக்டாக போயிடும். இப்போ இந்த வீடியோவோட ஸ்பீட் வந்து 1ல் இருக்குது. நான் வந்து 0.33 ஆக போகிறேன். ஸோ ஸ்லோ ஆக போகுது வீடியோ. ஸ்லோ ஆனால் என்ன ஆகும்னா வீடியோவோட டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸை வீடியோவில் ஸ்லோவாக காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் பண்ணுறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்பீட் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் இப்போ ஸ்பீடை வந்து பேக் டு நார்மல் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அக்ஷய பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணியிருக்க இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உள்ள சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் இந்த வீடியோவை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோவை சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம சிஸ்டமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து MP4 ஃபார்மேட்டில் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம வீடியோட நேம் அண்ட் எங்கே போய் சேவ் ஆகணுன்ற ஃபோல்டரும் நம்ம கொடுத்துக்கலாம். இது ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங்கோட பேசிக்ஸ் தான். இன்னும் டெப்த்தாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.